ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பாப்பா கூட்டிகிட்டு பால் வாங்கிறதுக்காக போனாங்க. சமத்தா பால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவ சொன்னது தாங்க ட்விஸ்ட்டு. பக்கத்தில் இந்த பழக்கடை பார்த்துட்டு, அம்மா எனக்கு என்னோடய ஃபேவரட் ஆரஞ்சு பழம் வேணும்னு சொன்னான். சரி ஓகே வாடா கண்ணான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் இவ அங்கே இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் லிஸ்ட்டு சொல்லி, அம்மா ஆரஞ்சு வேணும், அப்புறம் ஆப்பிள் வேணும், அப்படியே ஆப்பிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போனாங்க. போயிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஒரு ஸ்வீட் சோன் பப்படி பாக்கெட் எடுத்து வச்சுட்டு, அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னான். கண்ணா சோன் பப்படி ஸ்வீட் வேணாண்டா, இருமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆரஞ்சு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிளம்ப போகும்போது அம்மா அது வேணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தா திராட்சை பழங்க. சரி வேணாம் கண்ணா, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு சொன்னால். அப்புறம் அந்த ஆண்டி கடைக்கார ஆண்டி அவங்களுக்கு ஒரு பழம் ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கினோட்டி அம்மா களி கொடுங்கன்ட்டா. சரின்னு இன்னும் கொஞ்சம் பழம் அவங்களே கொடுத்தாங்க. அதையும் வாங்கி கழுவி கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க மேடம் கையில் கொடுக்கும்போது பையில் இருந்த பர்ஸை கொடுத்துட்டு, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வாடா கண்ணான்ட்டு போயிட்டு வண்டி எடுக்கலான்னு போகிறாங்க. பார்த்தா பாப்பா காணோம். என்னடான்னு பார்த்தா, அம்மா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டாங்க. அது பழம் இல்லைடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். வந்துட்டு கையில் இந்த திராட்சை பழத்தை கொடுத்து, இந்த சாப்பிட்டு நான் வண்டி எடுக்கிறேன் அம்மா உட்கார் அப்படின்னு சொன்னோட்டி, அம்மா இருங்கம்மா நான் பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது கையில் வச்சுருந்த ஒரு பழம் விழுந்துருச்சு. அம்மா அங்கே பாருங்கள் விழுந்துருச்சு. நான் சரி விடுக்கண்ணா போன போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நின்னாங்க. சரின்ட்டு மேடம் ரொம்ப ஜாலியாக, அம்மா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குமா, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு கொடுத்தா, இல்லை வேணாக்கண்ணா நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாப்பா வெளியில் வராங்களா, ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. சரி வாடா கிளம்பலான்னுட்டி, அம்மா கொஞ்சம் நேரம் இருங்கம்மா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சரி டைம் ஆகிடுச்சு, வீட்டில் வேறு பாப்பா இருக்கா, வாடா போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி இருங்கம்மான்ட்டு வண்டியில் ஏறினாங்க. வண்டியில் ஏறினோட்டி, அம்மா அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேசிபி நின்றுச்சுல முன்னாடி, அந்த க்ரேன் வண்டி நின்றுச்சு இல்லைங்களா, அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் அம்மா அங்கே பாருங்கள் பைக் வருது, கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு லாரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தேன். சரி பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேங்க. பார்த்துட்டு இருந்தா தூரத்தில் ஒரு பஸ் வந்துச்சு. அம்மா அங்கே பாருங்கள் பஸ் வருதுமா, இருங்கம்மா பஸ்ஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பஸ் கொஞ்ச நேரம் ஸ்டாப்பில் நின்றுட்டு தான் வந்துச்சு. போகும்போது பஸ்ஸில் போன அந்த டிரைவர் அங்கிள் அவளுக்கு பாய் சொன்னான். பார்த்துட்டு அம்மா பஸ் போயிடுச்சுமா அப்படின்னா, சரி ஓகே வாடா அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோட்டி, அம்மா எனக்கு எதுவுமே நீங்கள் சாக்லேட் வாங்கி தரவே இல்லை, எனக்கு சாக்லேட் வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமாண்ணா. சரி இன்னொரு மளிகை கடையில் நிப்பாட்டி வாக்கண்ணா போய் வாங்கலான்னு போனோட்டி, அங்கே போனால் என்ன பாப்பா வேணும்னா க்ரீம் பிஸ்கெட் காமிச்சு, எனக்கு அதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க. எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி, ஐயோ க்ரீம் பிஸ்கெட்லாம் சாப்பிட வேணாம் கண்ணா அப்படின்னு சொன்னால், அந்த கேப்பில் பாப்பா அங்கேருந்து அந்த பாசிப்பயிறு எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு கடலை மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வந்துவிட்டு கேட்டை நான் தாம்மா திறப்பேன் அப்படின்னு சொல்லி தள்ளிகிட்டு இருந்தேன். அவளுக்கு திறக்க தரல. அப்புறம் அந்த லாக் அப்படி பண்ணால் திறந்துருன்னுட்டி அங்கேருந்து அவங்கள அக்கா அண்ணா எல்லாம் வந்து அப்புறம் கேட்டை திறந்துட்டாங்கங்க. எல்லோரும் அதுக்கப்புறம் வண்டியில் ஏறிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. போனதுக்கப்புறம் வாங்கிட்டு போன கடலை மிட்டாயை எல்லாேருக்கும் பிரித்து அக்கா அண்ணனுக்கெலாம் ஆளுக்கு ஒன்றா கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கடலை மிட்டாய் ஆளுக்கு ஒன்றா பிரித்து கொடுத்துட்டு, அம்மா ஆரஞ்சு பழத்தை எடுங்க, எனக்கு ஆரஞ்சு பழம் தான் வேணும், நான் அப்புறம் கடலை மிட்டாய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஆரஞ்சு பழத்தை பிரிச்சுட்டு இருந்தாங்க. வந்தோட்டி சாயந்தரம் 6 மணி ஆகிடுச்சிங்களா, விளக்கு பற்ற வச்சு பாப்பா தின்னூறு வச்சுட்டு, இரு நான் பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோலை பிரித்தாங்க. பிரித்து வாங்கிட்டு வந்த ஆரஞ்சு ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. இதுதாங்க இன்றைக்கி அவளோட குட்டி விலாக். ஓகே.